பிறக்க ஒரு காலம் இருக்குது, இறக்க ஒரு காலம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி கோவிட் வந்து நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில அப்படியே திருப்பி புரட்டி போட்டுட்டு போன நாட்கள்லாம் இருக்குது. நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தர், நம்ம உறவுகள்ல யாராவது ஒருத்தர் நம்ம இழந்திருப்போம். அந்த மாதிரி எங்க அம்மாவை 4 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட்ல நான் பறி கொடுத்தேன். நினைச்சே பார்க்காத ஒரு விஷயம். எங்க அம்மாவுக்கு வந்து நான் ஒரே பொண்ணு 13 வருஷத்துக்கு அப்புறம். அப்படியே ஒரு அனாத பணமா கோயம்புத்தூர் ஜிஹெச்ல வந்து நான் அவங்கள அப்படியே விட்டுட்டு வர்ற ஒரு சுச்சுவேஷன் என் கணவருக்கு. அந்த உயிர் போனதுக்கு அப்புறம் தான் என் கணவர் பொழைச்சார். அந்த மாதிரி எங்க அம்மாவோட உயிர் சாக்ரிஃபைஸ்க்கு அப்புறம் என்னோட கணவருக்கு அந்த ஆத்மா கிடைச்ச மாதிரி என் கணவரும் ரொம்ப கஷ்டத்துல கிரிட்டிக்கல் கேர்ல 15 நாள் போராடி அவரை நான் மீட்டு நான் கொண்டு வந்தேன். அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் என்னோட மனசு எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து நிறைய மாற்றங்கள் எனக்குள்ள ஆரம்பிச்சுது. நேத்து நம்ம இருக்கிறோம், இன்னைக்கு இருக்கிறோம், இந்த செகண்ட் இருக்கிறோம், அடுத்த வினாடி நம்ம இருப்போமான்னு நம்மளுக்கு தெரியாது. முடிஞ்ச வரை எல்லாரோடையும் அன்பா பழகுவோம், உண்மையா இருப்போம், உண்மையா நேசிப்போம். வரும்போது ஒண்ணு கொண்டு வர்றதில்ல, போகும்போது ஒண்ணு கொண்டு வர போறதில்ல. இந்த வீடியோவை பார்த்தா அப்படியே எனக்கு ஒவ்வொரு நாள் அழுகதான்